அதாவது ஒரு விஷயம்தான் தேவைன்னா அது இந்த விஷயம் மட்டும்தான். ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். அது எதுனா நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதாவது சொல்றாரு which cannot be taken away is needful. ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையிலிருந்து யாருமே எடுத்துக்க முடியாதுன்னா, எந்த சக்தியுமே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை எடுக்க முடியாத ஒண்ணு இருக்கும்னா அது தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. மற்ற எல்லாமே யார் வேணா எடுத்துக்கலாம். ஒருவேளை பணத்தை எடுத்துக்கலாம், ஒருவேளை நகை எடுத்துட்டு போயிடலாம், ஒருவேளை உங்க சொத்தெல்லாம் வாங்கிட்டு உங்களை நடுத்தரில் விட்டுடலாம், நீங்க தனிமையா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். யூ கேன் கோ டு எனி லெவல் இன் யுவர் லைஃப். நீங்க எந்த ஒரு கீழான நிலைமைக்கும் போகலாம். ஆனாலும் அப்பொழுதும் உங்களை விட்டு எடுபடாத ஒரு சத்தியம் இருக்கும். அது ஆண்டவர் போதித்த வார்த்தைகள். நம்ம கயிறு கட்டுற மாதிரி கட்டிட்டோம்னா இந்த ஒயர்ல இருக்கிற கரண்ட் அங்க போயிடாது. ஏங்க அதாவது இந்த ஒயர் 2 ஒயரும் கட்டிட்டோமே போகாது. இந்த ஒயர்ல இருக்கிற லீடு ஃபேஸ் நியூட்ரல், இந்த ஒயர்ல இருக்கிற ஃபேஸ் நியூட்ரல், ஃபேஸ் டு ஃபேஸ், நியூட்ரல் டு நியூட்ரல் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற கரண்ட் இந்த ஒயருக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோட இணைந்து இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவோட இருக்கிறேன் அப்படின்னா எப்பயாவது அவரோட இருக்கிறேன் அப்படியே ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்கிறதுனால அந்த லைஃப் அந்த ஜீவன் நமக்குள்ள வராது. இணைக்கப்பட வேண்டிய விதத்தில் இந்த பவர், நான் சொல்றேன் அவருடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இப்ப ஆவியை நான் ஃபேஸ்னு வச்சுக்கிறேன், ஜீவனை நியூட்ரல் அப்படின்னு வச்சீங்கன்னா, நம்மளுடைய ஆவியோடு அது ரெண்டும் இணைந்திருக்கும் போது, நம்மோடு இணைய வேண்டிய விதத்தில் அது இணையும் போது அது நமக்குள் ஜீவனை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்கள். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த பகுதியிலிருந்து தேவனுடைய ஜீவன் என்ற தலைப்பில் நான் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க விரும்புகிறேன். அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய ஜீவனை பற்றி நாம் கற்றுக்கொள்ள இந்த காலை ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த பகுதியில் எந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தார்னா, 20ஆம் வசனம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பவுல் எழுதுகிறார். அதாவது கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது வேறு, கிறிஸ்துவையே கற்றுக்கொள்வது வேறு. ஒரு சில மொழிபெயர்ப்புகளை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் அந்த கிரீக்கில் போய் கிரேக்க மொழியில் பார்த்தா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லாம் பார்த்தா பழைய மொழிபெயர்ப்புகள் இப்படிதான் சொல்லுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் யூ ஹவ் நாட் சோ லேர்ன் கிரைஸ்ட், ESVயில் அப்படி எழுதியிருக்குது, பட் தட் இஸ் நாட் த வே யூ லேர்ன் கிரைஸ்ட். இயேசுவை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னே சொல்லுகிறது. ஒருவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது வேறு, ஆனா இங்க அந்த ஒருவரையே கற்றுக்கொள்வது வேறு. எங்கிட்டேருந்து கத்துக்கிறது வேற, என்னையே கற்றுக்கொள்வது வேறு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது எந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனா, இங்கே கிறிஸ்து அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது, இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. வேதாகமத்தின் போதனை என்று வரும்போது அது யார் போதிச்சாலும் சரி, என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுல 2 காரியங்கள் தான் இருக்கும். அது இயேசுவை பற்றியது, அது ஜீவனை பற்றியது. ஆகவே நாம் இந்த காலவெளியில இந்த லேர்னிங், ஹவு டு லேர்ன் கிரைஸ்ட், எப்படி நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஆனா இந்த இடத்துல பவுல் சொல்ற உதாரணம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஃபர்ஸ்ட் தவறான ஒரு காரியத்தை சொல்றார். தவறான காரியத்தை சொல்லிட்டு அவர்கள் எப்படி இருளில் இருக்காங்க, எப்படி அசுத்தமான காரியங்கள்ல செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து இங்க கம்பேர் பண்றாரு. கான்ட்ரடிக்ஷனான ஒரு காரியத்தை, ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத எதிரடையான காரியத்தை வச்சு அவர் சொல்றாரு, நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ உலகத்தில் இருக்கிறவர்கள், தவறான காரியங்களில் போகிறவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு விதத்துல பார்த்தா அவங்க அதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். நாமும் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது.
பழைய மனுஷன் புதிய மனுஷன்லாம் இங்கே எழுதியிருக்கு, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அப்போது புறஜாதிகள் அப்படின்னு இங்கே பவுல் எழுதுகிறார். யார் புறஜாதிகள்? இவர்கள் யார் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள். they are alienated for the life of God. தேவனுக்கு தேவரகமான ஒரு ஜீவன் இருக்குன்னா அதுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை கற்றுக்கொள்ளுவர்களாக இருக்கிறோம். அப்போ இனியிலிருந்து என்னதை கற்றுக்கொள்ள போகிறோம்? எப்படி இந்த தேவனுடைய ஜீவனில் வாழ்வது, அல்லது எப்படி நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்வது. இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது வேறு, இயேசுவையே கற்றுக்கொள்வது வேறு. இங்கே பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப எந்த விதமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். கற்றுக்கொள்வது அப்படின்னாலே அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க காலையில் கிளம்பி எங்கே போகிறாங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்புறம் வளர்ந்தோடனே காலேஜுக்கு போகிறாங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறாங்க, கேம்ஸ்க்கு போகிறாங்க, மியூசிக் கற்றுக்கிறாங்க, கம்ப்யூட்டர் கற்றுக்கிறாங்க. அப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்னா அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அதான் இங்கே சொல்ல வரேன். சும்மா கற்றுக்க முடியாது. பிள்ளைங்களை ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி சேர்க்குறோம், பிள்ளைங்களை காலேஜில் ஃபீஸ் கட்டி சேர்க்குறோம், கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணுறோம் அந்த பிள்ளைங்களுக்கு. ஏன்? அவங்க அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்போ கற்றுக்கொள்ளணும்னாலே அங்கே பணம் தேவைப்படுகிறது, நேரம் தேவைப்படுகிறது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க. ஸோ நேரம் செலவு பண்ணணும், நம்மளுடைய எனர்ஜி அதை செலவு பண்ணணும். சில சமயங்களில் பணம் தேவைப்படுகிறது, முக்கியமாக டைம். நேரம் செலவு செய்யாமல் இந்த பிள்ளைங்க காலையில் கொண்டு வந்து அங்கே நிற்கிறாங்க. அம்மா அப்பா எப்போ வேன் வரும்னு அவங்க ஒரு 1/4 மணி நேரம் நின்று இந்த பிள்ளைங்களை ஏற்றி விட்டு, இந்த பிள்ளைங்க சாயங்காலம் வரும்போது திருப்பி அவங்கள பிக்கப் பண்ணி எதுக்கு எங்கே அனுப்புகிறாங்க? வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்களா, காலேஜுக்கு? இல்லை இல்லை, they have to learn. பிள்ளைகள் படித்து கற்றுக்கொண்டால் தான் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்போது வேதாகமும் என்ன பண்ணுகிறது? நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமானது யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவை கற்றுக்கொள்ளணும்னாலும் நம்ம என்ன பண்ணணும்? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். சில வேலைகள் பணமும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, சில காரியங்கள் போனால் பணம் கிடைக்கும், அதை விட்டுட்டு உட்கார்ந்து இயேசுவை கற்றுக்கொள்கிறோம். அப்போது எல்லாவற்றை விட விலையேற பெற்றது இந்த ஜீவன். ஜீவன் இயேசுக்குள்ள இருக்கிறபடினாலே நாம் ஜீவனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி கற்றுக்கிறாங்களாம் இந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஆவலோடு கற்றுக்கொள்கிறார்கள். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அதாவது தங்கள் வாழ்க்கையே அதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. சும்மா ஹேண்ட் ஓவர் பண்ணல, ஆவலோட ரொம்ப ஆசையா அதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறவங்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு எவ்வளவு ஆவலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். முதலாவது ஜீவனை தெரிந்து கொள்ள நாம் ஆவலோடு நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு இடத்துல பவுல் எழுதுகிறார்ல, முன்பு அசுத்தங்களை நடப்பிக்கும்படியாக அநீதிக்கு உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்த நீங்கள் இப்பொழுது நீதி செய்யும்படி உங்களுடைய சரீரத்தின் அவயங்களை ஒப்பு கொடுங்கள்ல. ஸோ we have to hand over these things. அதாவது நான் ஸ்கூல் காலேஜ் போறதை பத்தி பேசல. ஸ்கூல் காலேஜ் போற பிள்ளைங்களும் ஆவலோடு கற்றுக்கொள்ள போகிறார்கள், நல்லா கத்துக்கிறாங்க. உலகத்துல தீமை செய்யறானே, ஈவில், அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியுது? they are learning. ஹல்லேலூயா. இன்னைக்கு தொடர்ந்தேச்சியா சில காரியங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது நமக்கு அதை கேட்கறதுக்கே பதறுது. சிறு பிள்ளைகளை பற்றிய காரியங்களை கேட்கும் போது பதறுது. எப்படி இது நடக்குது? அந்த தீமையை அவன் கற்றுக்கொண்டு இருக்கிறான். ஆமென். ஏதோ ஒரு விதத்தில் அந்த தீமையை அவன் கற்றுக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அதை அவன் நடப்பிக்கிறான். ரொம்ப இட்ஸ் வெரி டேஞ்சர். நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை கற்றுக்குறாங்களாம். அதுக்கப்புறம் கற்றுக்கொள்கிறதுல என்னென்ன இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறத வச்சு சொல்கிறேன், அவங்களுடைய மனசை அதில் செலுத்தணும். ஸ்கூல் போயிட்டு வீட்டில் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா சமையல் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது இல்லையா?
அவருடைய மனதை அவர்கள் செலுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்கிற காரியங்களை அவர்கள் புரிந்து கொள்ளணும் இல்லையா? என்னென்ன காரியங்கள் அதில் அடங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மனம், ரெண்டாவது புரிந்து கொள்ளுதல், மூணாவது அவர்கள் இருதயத்தை அதில் செலுத்தினா அவங்க எதை கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், மனசை செலுத்தி ஆவலோடு கற்றுக்கொண்டு அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க, தங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணுகிறார்கள். அது அவர்களுக்கு பழக்கமாய் மாறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மியூசிக் வேணும்னா மியூசிக் கற்றுக் கொடுக்குற டீச்சர் சொல்கிறத மைண்டு வைக்கணும், அவங்க சொல்கிற கார்ட்ஸ்லாம் கரெக்டாக கற்றுக்கணும், அதை இருதயத்தில் அதை நம்ம வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது நம்முடையதாய் மாறுகிறது. தீமையை கற்றுக்கிறவனும் அப்படி தான், அவன் தீமையை அவன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கற்றுக்கொண்டபடினாலே அதை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் பவுல் எழுதுகிறார், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தீமையை கத்துக்கிறதுக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை. மனம் என்று சொல்லும்போது அங்கே எழுதியிருக்கிறது வீணான சிந்தையில் நடக்கிறார்களாம். வீணான சிந்தை இல்லையா? வீணான சிந்தைக்கு இங்கே என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம், இங்கிலீஷில் வேனிட்டின்னு வருது. அவங்களுடைய சிந்தை வேனிட்டி, அதாவது தவறான ஒன்று அவங்க நம்புகிறாங்க, அதுக்கு கொஞ்சம் கூட ஒர்த்து கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது, அது எம்டி, ஃபூலிஷ்னஸ், முட்டாள்தனம், யூஸ்லெஸ், உபயோகமற்றது. எது தீமையாக தேவன் இல்லாமல் அந்த புத்தியை வச்சிருக்கிறது அவங்களுடைய மைண்டை பற்றி என்ன சொல்லுது, வேனிட்டின்னு. அப்போ இந்த காரியத்துக்கு மனதை செலுத்துறது போல அந்த காரியத்துக்கு மனதை செலுத்த வேண்டியதே இல்லை. எளிமையாய் தீமையை கற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, அண்டர்ஸ்டாண்டிங் டார்க்கன், அவருடைய புரிந்து கொள்ளுதல் இருளாய் இருக்கிறது, புத்தியில் அந்தகாரப்பட்டு என்று எழுதியிருக்கிறது. இப்ப நல்ல காரியத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்க நல்ல மனசே தேவையில்லை, இருள் போதும், பிசாசுக்கு இருள் போதும், வெறுமை போதும். மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இக்னரன்ஸ், அறியாமைன்னு இருக்கு. பிசாசுக்கு ரொம்ப பிடிச்சது எது, நம்ம அறியாமை. எவ்வளவு அறியாமை இருக்கிறோமோ அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. நாலாவது, அவர்கள் இருதய கடினம், அங்கே ஒரு குருட்டாட்டத்தை காணப்படுகிறது. இந்த நல்ல காரியத்தை கத்துக்கிறது போல நல்ல இருதயம், நல்ல மனம், நல்ல சிந்தை, இதெல்லாம் எந்த முயற்சியும் தேவையில்லை. அறியாமை இருந்தாலே போதும், இருள் இருந்தால் போதும். அவர்கள் என்ன பண்ணுகிறான், இந்த தீமையை, அதனால தான் எந்த படிப்பும் இல்லை, ஒன்றுமே தெரியாது, அவன் பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஒரு பொல்லாப்பை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். அவங்க நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு அடிமட்ட ஆட்களாக இருக்காங்க, ஆனால் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்குது, மோசமானதாக இருக்கிறது. நல்ல அறிவுள்ளவன் அப்படி செய்ய மாட்டான். ஸோ நான் என்ன சொல்கிறேன், பிரஜாதிகள் அந்தகாரத்தில் இருக்கிற தீமை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய முயற்சி தேவையில்லை. பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தாலே போதும், அவன் என்ன பண்ணிடுவான், அழகா அதை லோட் பண்ணி விடுகிறான். ஆனால் இங்கே கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதற்கு, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா, கிறிஸ்துவை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு அதுதான் ரட்சிப்பில் தேவன் என்ன பண்ணுறார், நம்முடைய புத்தியில் அவர் செயல்படுகிறார், நம்முடைய மனதில் செயல்படுகிறார், நம்முடைய இருதயத்தில் செயல்படுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இருதயம் ரொம்ப முக்கியம். ஆமென். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன்னா நீ என்னெல்லாம் கற்றுக்கிறியோ, என்னெல்லாம் நீ எங்கிட்டேருந்து நீ மறுரூபமாகிறியோ எல்லாம் உன் இருதயத்துக்குள் ஸ்டோர் ஆகிறது. உன் இருதயத்தில் அவைகள் வைக்கும் போது அதில் ஜீவன் உண்டாகிறது, அதன்படி நீ வாழ ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த மனுஷன் பேர் என்ன, பழைய மனுஷன், அவன் தான் இப்படி இருந்தான். ஆனா இப்போ புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எப்படி புதிய மனுஷனை தரித்து கொள்றது, அதுதான் இன்னைக்கு நான் ப்ராக்டிக்கலாக காண்பிக்க போகிறேன். இந்த பகுதியிலிருந்து ஒட்டு மொத்தமாக, அதாவது ஒன்று தேவனுடைய ஜீவன்னா என்ன, ரெண்டாவது கிறிஸ்துவை கற்றுக்கொள்றதுனா என்ன, மூணாவது கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்றதுனா என்ன, நான்காவது புதிய மனுஷனை தரித்து கொள்வது எப்படி. இந்த காரியங்கள் தான் நாம் ஜீவனில் வாழ உதவி செய்ய போகிறது. ஆமென். ஆகவே தொடர்ந்து காரியங்களை நாம் பார்ப்போம். சரியா? சரி. இப்போ கற்றுக்கொள்வது அப்படின்னு வரும்போது, இந்த இயேசுவை கற்றுக்கொள்வது எங்கே நம்மளை கொண்டு போகிறது, இயேசுவை கற்றுக்கொள்ள அது நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனை அதிகமாக்கி கொண்டே போகிறது. நமக்குள்ள இருள் இருக்காது, எல்லா பகுதிகளிலும் அவருடைய ஜீவன். அவர் சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க மட்டும் வந்தேன்னு சொல்ல, அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தேன். கொஞ்சோண்டு ஜீவன் இருந்தால் போதாது, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பரிபூர்ணமான ஜீவன், வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பகுதியிலும் தேவனுடைய ஜீவனை நாம் அனுபவிக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். சரி. ஸோ கற்றுக்கொள்றதுல என்னென்ன
இன்வால்வ் ஆகிறது? முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ரெண்டாவது டைம் வேணும், மூணாவது எனர்ஜி, சம்டைம்ஸ் மணி. எல்லாமே அதில் நமக்கு செலவு செய்யப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு வந்துட்டு போனா மட்டும் போதாது. சர்ச்சுக்கு வந்துட்டு போனதுனால ஜீவனில் நல்லா வாழலாம் அப்படின்னு கிடையாது. இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கான நேரத்தை செலவு செய்யணும். நிச்சயமா சொல்றேன், செலவு செஞ்சா அதனுடைய பலன் நிச்சயமா உண்டு. ஆமென். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வேதத்தின் போதனையா இருக்கிறது. தேவனுடைய எதிர்பார்ப்பு. யாருடைய எதிர்பார்ப்பு? தேவனுடைய எதிர்பார்ப்பு. ரட்சிப்பே அதுக்கு தானா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நம்ம தேவன் ரட்சித்ததே எதுக்கு தெரியுமா? கற்றுக் கொடுப்பதுக்கு தான். ஏன்னா நம்ம பாவமான உலகத்துல இருக்கிறோம். தேவன் நம்ம ரட்சித்து இருக்கிறார். நம்ம ஆவிதான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. ஆத்மா மாறணும், சரீரம் மீட்கப்படணும். நம்ம இன்னும் பரலோகத்தில் இல்லை, இந்த பூமியில தான் இருக்கிறோம். பயங்கரமான ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இந்த சாபமான பயங்கரமான உலகத்தில் தேவனுடைய ஜீவனில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6:44 முதல் 45 வசனங்கள். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இயேசு சொல்றார், பிதாவாகிய தேவன் ஒரு மனுஷனை இழுத்து கொள்ளாவிட்டால், அவர் பிடிச்சி அப்படி இழுத்தாதான் அவன் என்கிட்டே வருவான். நீங்க அப்ப உங்களையும் என்னையும் இயேசுகிட்ட இழுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். அந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதா? கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். சரி, அடுத்து சொல்றாங்க, எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். இப்ப பிதா போதிக்க போறாரா? யார் போதிக்க போறா? இயேசு. ஆனா சொல்றாரு, பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளணும், அவன் எங்கிட்ட வரணும். ஏன்? இந்த கற்றுக்கொள்ளுகிறதுங்கிறது பிதாவிடத்திலிருந்து அப்படியே ஸ்டெப்பா போகுது. பிதாவுக்கிட்டேருந்து இயேசுக்கு போகுது, இயேசுவிடத்திலிருந்து ஆவியானவருக்கு போகிறது, ஆவியானவரிடத்திலிருந்து போதவர்களுக்கு போகிறது, போதவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு போகிறது. வார்த்தை எப்படி இருந்தாலும் சரி, நாம் போதிச்சாலும் சரி, இயேசு போதிச்சாலும் சரி, ஆவியானவர் போதிச்சாலும் சரி, அதோடைய ஆரிஜின் தொடக்கம் எங்க? அது பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். தன் பிள்ளைகளுக்கு பிதா போதிக்க விரும்புகிறார், அவர்களை இழுத்து இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். ஸோ வேதாகமத்தின் முதல் முக்கியமான தேவனுடைய நோக்கம் தன் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறவர்களாக, லேர்ன் பண்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பரலோகத்தின் பிதா எதிர்பார்க்கிறார். இது பாஸ்டருடைய எதிர்பார்ப்பு அல்ல, இது பிதாவின் எதிர்பார்ப்பு. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? உங்களையும் என்னையும் குமாரண்டையில் எடுத்து கொண்டு வந்து ரட்சிப்பை கொடுத்த நம்முடைய அன்பின் பிதா நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதை நோன் சொன்னீங்கன்னா அது நீங்க என்ன நோன் சொல்லல, பிதாவுக்கு நோ சொல்லுகிறீர்கள். நான் கற்றுக்கொள்ள மாட்டேன், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், அப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், அல்லது பாஸ்டர் சொன்னா கேட்க மாட்டேன்னா நீங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்காம இல்ல, பாஸ்டர் சொல்றாம கேட்காம இல்ல, பாஸ்டர் சொல்றதை கேட்காம இல்ல, நீங்க பிதாவையே வேண்டாம் என்று பிதா சொல்லுகிறதுக்கு நீங்கள் கீழ்ப்படையாதவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்னா இயேசுதான் போதிக்க போறாரு. ஆனா பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வருகிறான் என்று இயேசு சொல்கிறார். 21ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இயேசுவிடத்தில் சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இது எங்க பார்த்தோம்? எபேசியர்ல பார்த்தோம். இது இயேசு சொல்லல, பவுல் சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எபேசிய சபை எப்ப ஆரம்பிச்சாங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன பிறகு ஆரம்பிச்ச சபை. ஆனா இவர் சொல்றாரு, நீங்கள் இயேசுவிடத்திலிருந்து கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அப்படிங்கிறாரு. எப்ப இயேசு உங்களுக்கு போதிச்சாரு? ஆக்சுவலா 2 விதத்துல இயேசு போதிக்கிறார். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனோ மனுஷியோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறின உடனடியாகவே அவங்களுக்கு எந்த லெவல்ல சொன்னா புரியுமோ அந்த லெவல்ல இயேசு போதிக்க ஆரம்பித்து விடுகிறார். அது எனக்கு தெரியும், என்னோட அனுபவத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னோட போதிச்சாரு. போதிக்கணும்னா இப்படி உட்காந்து ஒரு ஒயிட் போர்டோ அல்லது பிளாக் போர்டு வச்சு தான் போதிக்கணும் அவசியம் இல்லை. பல்வேறு விதங்களில் போதிக்கலாம். ஒரு உதாரணத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு போதிக்கலாம். நிறைய ஊமைகளை சொன்னார் இல்லையா இயேசு. சொப்பனத்தில் சில காரியங்களை வெளிப்படுத்தலாம். நம்மளுடைய கண்டிஷனை ஆண்டவர் பல விதங்களில் என்ன பண்ணுகிறார்? முதலாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் தேவ ஆவியானவர் மூலமாக நமக்கு போதிக்கிறார். அதை வச்சுதான் பவுல் சொல்றாரு,
நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இங்க எதனால நான் அந்த முதல்ல யோவான் வாசிச்சேன்னா, பிதா எங்க நமக்கு போதிச்சாரே நமக்கு தெரியாது, ஆனா இயேசு போதித்தது எல்லாமே பிதா போதித்தது. அப்போ இந்த இடத்துல எபேசியர் சபைக்கு எப்ப இயேசு போதிச்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய போதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் எதுக்கு சொல்றேன், சோர்ஸ் எங்கேருந்து வேணாலும் வரலாம், நீங்க யாருக்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலாம், ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்வது இயேசுவை கற்றுக்கொள்கிறீர்கள். இயேசுவிடத்திலிருந்து இயேசுவை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. சோ இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம், வார்த்தையினால் தான் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதை தேவன் செட் பண்ணிட்டார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு மனதை மறுரூபமாக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கொண்டுதான் அவர் உலகத்தை சிருஷ்டித்தார். அப்போ அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனங்கள். மார்த்தாள் மரியாள் கதை எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்ற பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். கூட்டிட்டு வந்தது யாரு? மார்த்தாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். கூட்டிட்டு வந்தது ஒரு சகோதரி, வீட்டில் இருந்தது ஒரு சகோதரி. இப்ப இயேசு போதிக்க ஆரம்பிக்கிறாரு. கூட்டிட்டு வந்த சகோதரி கிச்சன்ல பிஸியா இருக்கா, வீட்டில் இருந்த சகோதரி அவர்கிட்ட என்ன பேசுறான்னு கேட்டுட்டு இருக்கா. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாவ. நான் தான் இவரை கூட்டிட்டு வந்தேன், இவ என் தங்கச்சியோ அக்காவோ அவ உட்காந்து வசனம் கேட்டுட்டு இருக்கா, நான் இங்க உட்காந்து இவருக்கு டீ காஃபி போட்டுட்டு இருக்கேன். இது என்ன கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இவளும் என் கூட சேர்ந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் போய் உட்காந்து கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. வந்தோடனே இவ போய் ரொம்ப புத்திசாலி மாதிரி அவர் பாதத்தில் உட்காந்துட்டா, நான் உட்காந்து இங்க கிச்சன்ல மாங்குன்னு வேலை செய்யணுமா அப்படின்ட்டு கடுப்பாயிட்டாவ. அவ சொல்ற வருத்தம் அடைந்து, பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவருக்கு ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? 2 பேர் கேட்டாங்க ஆண்டவரை, கவலை இல்லையான்னு. ஒன்னு மார்த்தாள், இன்னொன்னு சீசர்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். 2 பேருக்கு. அப்ப நம்ம கூட அப்படித்தானே இருக்கோம், ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. அதாவது என்னன்னா, நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், இவன் உங்கள்கிட்ட இருக்கிறா, அதை பத்தி உங்களுக்கு ஒரு கவலை இல்லை. அப்படி பார்த்தா எப்படி இருக்குன்னா, இவர் ஒரு மாதிரி, அதாவது சூழ்நிலையை புரிஞ்சிக்காத மனுஷன் மாதிரி இருக்காரு. இப்போ நானாக இருந்தால் என்ன செய்யுமா, உன் தங்கச்சி அக்காவோ கஷ்டப்படுறாம போய் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லுவேன்ல, அதுதான் நார்மல். இயேசுவை பார்த்தா அப்நார்மலாக இருக்காரு. அவர் பாட்டுக்கு வந்தார், கூட்டிகிட்டு வந்த வேலை செஞ்சுட்டு இருக்கா சகோதரி உட்கார்ந்தோடனே அவர் டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சூழ்நிலை பார்த்தா இயற்கையாக பார்க்கும்போது ஒரு மாதிரி நெருடலாக இருக்கு. அதனால தான் அவன் டென்ஷன் ஆகி சொல்கிறான், என்னை விட்டு வந்திருக்கிறது குறித்து உமக்கு கவலை இல்லை, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். ஏசு அவளுக்கு பிரதித்திரமாக அவர் அப்ரிஷியேட்டே பண்ணல, பிரமாதமா அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அதாவது ஒரு விஷயம்தான் தேவைனா அது இந்த விஷயம் மட்டும்தான். ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். அது எதுனா நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதாவது சொல்றாரு, which cannot be taken away is needful. அதாவது ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையிலிருந்து யாருமே எடுத்துக்க முடியாதுன்னா, எந்த சக்தியுமே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதை எடுக்க முடியாத ஒன்று இருக்கும்னா அது தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. மற்ற எல்லாமே யார் வேணா எடுத்துக்கலாம். ஒருவேளை பணத்தை எடுத்துக்கலாம், ஒருவேளை நகையை எடுத்துட்டு போயிடலாம், ஒருவேளை உங்க சொத்தெல்லாம் வாங்கிட்டு உங்களை நடுத்தரில் விட்டுடலாம், நீங்க தனிமையா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். யூ கேன் கோ டு எனி லெவல் இன் யுவர் லைஃப். நீங்க எந்த ஒரு கீழான நிலைமைக்கும் போகலாம், ஆனாலும் அப்பொழுதும் உங்களை விட்டு எடுபடாத ஒரு சத்தியம் இருக்கும். அது ஆண்டவர் போதித்த வார்த்தைகள். அப்ப சொல்றாரு, தேவையானது ஒன்றே, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவளை சப்போர்ட் பண்ணவே இல்லை. சரி மரியாள் நீ போய் ஹெல்ப் பண்ணு சொல்லி சப்போர்ட்டும் பண்ணல, அவளை பாராட்டவும் இல்லை, அதுக்கு பதிலாக அவளை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? மரியாள் என்ன பண்ணுகிறாள்? அவள் நேரத்தை செலவு செய்தால், அவளுடைய எனர்ஜியை, அவளுடைய சக்தியை எங்க செலவு செய்கிறாள். அவளுடைய அட்டென்ஷன் கிச்சன்ல இல்ல, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்தார். அதான் சொல்றேன், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நேரம் செலவு செய்து எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு
we have to invest our time to sit. அவருடைய பாதத்தில் உட்கார நீங்கள் இதை செய்ய வேண்டும். அதுக்கு தான் இந்த இடத்த நான் இன்னைக்கு காண்பிச்சேன். ஆமென். கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கற்றுக்கொள்வதை உங்களை விட்டு யாருமே எடுக்க முடியாது. இப்போ கீபோர்டுக்கே நான் வரேன். கீபோர்டு கற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்கள் மைண்டில் உங்கள் ஹார்ட்டில் செட் ஆகிடும். நீங்கள் எங்கே போய் விட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பித்தோடனே இங்கெல்லாம் பார்க்கவே பார்க்காது, கை தானே போகும். அப்படி ஹல்லேலூயா. கார் டிரைவிங் எல்லாமே நீங்கள் படித்த படிப்பு எத்தனை வருஷம் ஆனாலும் அது உங்களை விட்டு எடுத்தே போட முடியாது. அப்படித்தான் தீமையை கற்றுக்கொள்கிறவர்களுக்கும் அது அவர்களுக்கு பழக்கமாய் மாறிவிடுகிறது. அவர்கள் அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நாம் எதை கற்றுக்கொள்ள விருப்பத்தோடு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, நான் சொல்கிறேன், விருப்பம் இல்லாமல் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது, இன்க்ளூடிங் பாவம். அப்படிதாங்க அவர்கள் விருப்பத்தோடு அதை செய்கிறார்கள் என்று வேதம் நிறைய இடத்துல சொல்லுகிறது. அப்போ நம்ம எதை விரும்புகிறோம், எதை விரும்பி எதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவை விரும்பி அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நம்முடைய கவனத்தையும் நம்முடைய நேரத்தையும் நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் நாம் அவரை கற்றுக்கொள்ள முடியாது. அவரை கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் ஜீவனில் வாழ முடியாது. நாம் ஜீவனுக்கு அந்நியராய்தான் இருப்போம். ஏன் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது? சில குடும்பங்களில் இது கிறிஸ்தவ குடும்பமாங்கிற நிலைமையில ஏன் தெரியுமா இருக்கிறது? வேற ஒன்றும் கிடையாது. அவங்க செஞ்ச பாவம் இல்லை. ஆண்டவர் அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. அவங்க சாபம் இல்லை. இயேசு சாபத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. என்ன பிரச்சனைனா அவர்கள் இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை. சில சபைகளில் கற்றுக் கொடுக்கவில்லை, ஜீவனை கற்றுக் கொடுக்கவில்லை, எப்படி நல்லா வாழணும்னு கற்றுக் கொடுக்கல. இங்க நிக்கிறதுக்கு எதுக்கு பிதா என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? பிதாவு என்ன எதுக்காக பிதா என்னை தெரிந்து கொண்டார் தெரியுமா? நான் இயேசுவை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு எதுக்கு என்னை தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவரை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி நான் கற்றுக் கொடுக்கிறேன் தெரியுமா? நான் அவரை கற்றுக்கொள்கிறேன். நான் எதை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறேனோ அவரே நான் கற்றுக்கொள்கிறபடினாலே அவரை நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒருவன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவன் கற்றறிந்திருக்க வேண்டும். கற்றறியாத எத்தனையோ டீச்சர்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ் நேராக அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுறாங்களா? அவங்க முதல்ல படிச்சு, அவங்க முதல்ல டிகிரி வாங்கி, அவங்க டாக்டரேட் வாங்கி, அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க டீச் பண்ணுறாங்க. டீச் பண்ணுறவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்களோட யோகியம் என்னன்னு. சிலர் பிரமாதமாக டீச் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஹவு மச் தே லேர்ன்டு, ஸ்கில்டு, எவ்வளோ அவங்க திறமையாய் கற்றுக்கொண்டார்களோ அவ்வளவு திறமையாய் மற்ற பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். அநேக பிள்ளைகள் எப்படி இன்னைக்கு நல்லா உருவாக்கி வராங்க. ஒரு சில சென்டர்ஸில் அத்தனை பிள்ளைகளையும் சென்டம் வாங்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. கடவுள் அவங்களுக்கு அந்த திறமையை கொடுத்துருக்கிறாரு. அப்படித்தான் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை நாம் எல்லா திறமையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறத கத்துக்கிறீங்களோ இல்லையோ, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா எல்லாமே ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் இயேசு கற்றுக் கொடுத்தவைகளை உங்களை விட்டு யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் சொன்னார், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் சூஸ் பண்ணினாள். அவளும் கிச்சனுக்கு போயிருக்கலாம். அவள் பார்த்தா என்னமோ ஒன்று தெரியுது இவர்கிட்ட உட்காந்து நம்ம லேர்ன் பண்ணலான்னு உட்கார்ந்துக்கிட்டான். நானும் கூட சிலரை செலக்ட் பண்ணி இன்னைக்கும் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறேன். உன்னை நேராக போய் கற்றுக்கொள்கிறேன், இல்லை யூடியூப்பில் கற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அது பழக்கமாகி விட்டது. நிறைய லாங்குவேஜஸ் நான் கற்றுக்கிட்டேன். தெரியும் உங்களுக்கு. ஒரு மாநிலத்துக்கு போனால் அங்கே என்ன பேசுகிறாங்க அதை நான் கற்றுக்கொள்ள விரும்புவேன். வெக்கப்பட மாட்டேன். எதை கற்றுக்கொள்ளவும் வெக்கப்படக்கூடாது. கொஞ்ச நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளால் அது முடியாதுங்கிற வரைக்கும் முடியாது. ஆனால் முடியும். என்னால் கற்றுக்கொள்ள முடியும்னா நான் சொல்கிறேன், எதை வேணால் கற்றுக்கலாம். உலகத்தில் எல்லாம் வானத்திலேருந்து குதிச்சா வந்தாங்க, கற்றுக்கொண்டார்கள். ஃப்ளைட் ஓட்டுறவங்களாம் ஃபஸ்ட்டு எப்படியோ கற்றுக்கிட்டு இருக்காங்களே. சிங்கிள் ஃப்ளைட்லாம் ஓட்டி இன்னைக்கு ஒரு 300-400 பேரை வச்சுக்கிட்டு அவர் ஓட்டிட்டு போகிறாரு. எப்படி ஓட்டிட்டு போகிறார்? அவர் கற்றுக்கொண்டார் இல்லையா? நான் எதுக்கு சொல்கிறேன், எல்லாவற்றை விட இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் இயேசுவை கற்றுக்கொள்ளவில்லை, நாமோ இயேசுவை கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். யோவான் 6:63 ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைகள் வெறும் சத்தம் இல்லை.
நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது உங்கள் சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இது வெறும் சத்தம் கிடையாது. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. they are spirit and life. ஸோ உலகத்தில் உண்டாகிற சத்தம் வெறும் சத்தம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் உண்டாகிறது சத்தம் அல்ல, அதில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது. they are spiritual law. அவருடைய வார்த்தைகள் இப்படி சொல்றேன் கேடுங்க. அதாவது இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது நான் சொல்றேன். அதாவது ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுங்க, ஒயர்ல கரண்ட் இருக்கு. அவர் தான் சொல்லும் கரண்ட், உங்களுக்காக புரிஞ்சுக்க சொல்றேன். ஒரு ஒயர்ல கரண்ட் இருக்கு, இன்னொரு ஒயர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த ரெண்டு ஒயரையும் கட்டி போட்டாக்க, அதாவது இந்த ஒயரையும் அந்த ஒயரையும் நம்ம கயிறு கட்டுற மாதிரி கட்டிட்டோம்னா இந்த ஒயர்ல இருக்கிற கரண்ட் அங்க போயிடாது. ஏங்க, அதாவது இந்த ஒயரை ரெண்டு ஒயரையும் கட்டிட்டோமே, போகாது. இந்த ஒயர்ல இருக்கிற லீடு ஃபேஸ் நியூட்ரல், இந்த ஒயர்ல இருக்கிற ஃபேஸ் நியூட்ரல், ஃபேஸ் டு ஃபேஸ், நியூட்ரல் டு நியூட்ரல், ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற கரண்ட் இந்த ஒயருக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோட இணைந்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே இயேசுவோட இருக்கிறேன் அப்படின்னா, எப்பயாவது அவரோட இருக்கிறேன் அப்படியே ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்கிறதுனால அந்த அந்த லைஃப், அந்த ஜீவன் நமக்குள்ள வராது. இணைக்கப்பட வேண்டிய விதத்தில், ஹல்லேலூயா, அவரோடு இணைக்கப்பட வேண்டிய விதத்தில் இணைந்திருந்தால், அதான் இன்னொரு சொல்றார், நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள், இணைந்திருந்தால் அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வரும். அப்படி இந்த பவர், நான் சொல்றேன், அவருடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இப்ப ஆவியை நான் ஃபேஸ்னு வச்சுக்கிறேன், ஜீவனை நியூட்ரல் அப்படின்னு வச்சிங்கன்னா, நம்மளுடைய ஆவியோடு அது ரெண்டும் இணைந்திருக்கும் போது, நம்மோடு இணைய வேண்டிய விதத்தில் அது இணையும் போது அது நமக்குள் ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையை எப்படி பார்க்கணும்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசும்போது கேட்கும்போது அதை ஒரு சத்தமாய் பார்க்கக்கூடாது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறதாய் கேட்க வேண்டும். நீங்க கன்ஃபெஸ் பண்ணாலும் அப்படிதான் பண்ணணும். நான் இப்ப பேச போறேன், திஸ் இஸ் நாட் ஜஸ்ட், இட் இஸ் நாட் கோயிங் டு ப்ரொடியூஸ் த சவுண்ட் alone. whatever I am speaking the word of God, it produces life and spirit in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஜீவனையும் ஆவியையும் அது பிறப்பிக்கும் அப்படின்னு பேசணும், அப்படின்னு கேட்கணும். அவர் சொல்ற, என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். என்னது? ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. அப்ப நம்ம முன்னாடி எதுல இருந்தோம்? பாவமும் மரணம் என்கிற ஒரு பிரமாணத்தில் நம்ம இருந்தோம். ஆனா இப்போது ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார்? அந்த பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சின் அண்ட் டெத். ஸோ அப்ப நான் என்ன சொல்றேன், இயேசுவின் வார்த்தையோடு நாம் கனெக்ட் ஆகும்போது, அல்லது இயேசுவோடு கனெக்ட் ஆகும்போது என்ன பண்ணுகிறோம்? வேறே ஒரு பிரமாணத்தோடு, வேறே ஒரு லாவோடு நாம் கனெக்ட் ஆகிறோம். ஹல்லேலூயா. அதை எப்படி நம்ம கனெக்ட் ஆகிறோமோ, அந்த கனெக்ட் ஆகிற விதத்தில் நாம் கனெக்ட் ஆகும்போது இட் ப்ரொடியூசிங் ரிசல்ட்ஸ், அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா பலன் கொடுக்கும். இங்க இருக்கிற கரண்ட் இங்க அது மற்ற ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணும்போது லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, எப்படி இங்கேக்கும் கனெக்ஷன் வருதோ, அப்படி ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஜீவனும் ஆவியும் நமக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கையில எங்க ஆப்ரேட் பண்ணுமோ அதை ஆப்ரேட் பண்ணும். நான் சொல்ல புரியுதுங்களா? வீட்டோட இபி போர்டில் இருக்கிற அந்த பவர் என் பிளக் பாயிண்ட்டுக்கு வந்தாதான் இங்க ஒர்க் ஆகுது. அப்படி இயேசுவில் இருக்கிற ஜீவனும் ஆவியும், அந்த பிரமாணம், அந்த லாவோடு என் வாழ்க்கை கனெக்ட் ஆகும் போது என் வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் ஒர்க் ஆகும். அதற்கு நான் இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நான் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அந்த ஒயர் உதாரணம் சொன்னேன். ஏன்னா இங்க எழுதியிருக்கிறது ஜீசஸ் இஸ் another law. நான் சொல்றேன், ஒரு லா இருந்துச்சு, பாவம் மரணங்கிற லானா, இயேசுவால இன்னைக்கு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்குன்னா இது ஒரு லா. ஜீசஸ் இஸ் த லா. கரண்ட் சாக்கடிக்குமா? அது லா. மேலேருந்து கீழே குதிச்சோம்னா அடிப்படுமா? அது லா. தேவன் செட் பண்ணிட்டார், கண்ணால பார்க்கல நம்ம, அது லா. அப்படியே நான் சொல்றேன், இயேசுவோடு இணைக்கப்பட்டா நல்லா இருப்போம், அது ஒரு லா. இயேசுவோடு இணைக்கப்பட்டா அங்க மரணத்துக்கு இடமே இல்லை, தரித்திரத்துக்கு இடமே இல்லை, தீமைகளுக்கு இடமே இல்லை, நன்மையும் கிருபையும் தான் இருக்குங்கிறது லா. அப்படி நீங்க புரிஞ்சுக்கலன்னா அதை அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது எப்படி வேலை செஞ்சதோ இதுவும் வேலை செய்யும். அதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல, நம்ம பிறந்தப்பே அது நம்மள்ட்ட ஒர்க் பண்ணிச்சு. ஆனா நம்ம மறுபடியும் பிறந்த போது தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த கிறிஸ்துவுக்குள்ள இந்த லால நம்மளை இழைச்சதுனால இந்த லா பேர் த லா ஆஃப் லைஃப், த ஸ்பிரிட் ஆஃப் லா
ஐ லவ் த ஸ்பிரிட் ஆஃப் த லைஃப். கிறிஸ்துவ இயேசுனால ஜீவன்ல தேவனுடைய ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம்னாலே அது ஜீவனின் பிரமாணம். அங்க ஜீவன் ஒர்க் பண்ணுமா? பண்ணும். அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆவி என்ன பண்ணுகிறது? மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று எழுதிக்கிறது. நான் சொல்றேன், ஒரு முறை நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டால் அதை உங்களை விட்டு யாருமே எடுக்க முடியாது. அதான் சொல்ற, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. சுகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? அதை யாரும் எடுக்க முடியாது. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அதை யாரும் எடுக்க முடியாது. நீங்க விசுவாசத்தை எவ்விடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்களா? அதை யாரும் எடுக்க முடியாது. நீங்கள் தொடர்ந்து அதில் வாழ்வீர்கள். ஆமேன். இயேசுவிடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்னா வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும் போது இயேசுவை கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவிடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்? வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். வார்த்தையின் மூலமாக யாரை கற்றுக்கொள்கிறோம்? இயேசுவை கற்றுக்கொள்கிறோம். வார்த்தை இல்லாமல் இயேசுவை கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய பேர் தேவனுடைய வார்த்தை, பிதாவின் வார்த்தை. பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம். திருடன் பத்தி இருக்கும், அது வேணாம் நமக்கு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். But I have come to give you everything in abundance, more than you expect, life in its fullness until you overflow. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்ப்பதை விட அதிகமான நிறைவையும் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைந்து வழிய இயேசு வந்தார் என்று டிபிடி டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. இயேசு ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க மாட்டேங்குது. நடக்கிறனா எல்லா கிறிஸ்தவங்களும் நல்லா இருந்திருக்கணும். அது என்ன பண்ணணும்? அவரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவரை விசுவாசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவரை விசுவாசித்து அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு ஜீவனை பிறப்பிக்கிறது. சில காரியங்களை நாம் பெற்றெடுப்போம். நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத காரியங்கள் நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 38 முதல் 40 ஏன் நடக்கல ஒரு சிலருக்கு அப்படிங்கிறதுக்கான வசனத்தையும் காண்பிக்கிறேன். அது அவர்களுக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில், அதாவது பரிசேயர்களுக்கு. நம்மள அதை பார்க்கணும். யோவான் 5:38 முதல் 40 அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. என்ன விசுவாசிக்கல, முதல்ல என்ன விசுவாசிக்காதனால என் வசனம் உங்களை தரித்தில்லை. அப்ப ஜீவன் உங்களுக்கு கிடையாது. வேத வாக்கியம் அவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அவங்களுக்கு தெரியும் வசனத்துல நித்திய ஜீவன் உண்டுங்கிறது, அந்த பரிசேயர்களுக்கு தெரியும். ஆனா வசனத்தை கற்றுக்கொள்ள விரும்பினாங்களோ ஒழிய இயேசுவை கற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் வந்து நேரில் நிற்கிறாரு. அவர் சொல்றாரு, என்ன நீ விசுவாசிக்கல, அதனால நீ எவ்வளவுதான் வசனம் கத்துக்கிட்டாலும் அது உனக்கு பிரயோஜனப்படாது. உனக்குள்ள வசனம் தங்காது. முதல்ல நீ என்ன புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சு என்னோட உறவுல இருந்தீ. நான் அதுக்கு தான் சொல்றேன், நீ என்னை கற்றுக்கொண்டால் என்னிடத்தில் கற்றுக்கொள்வது உனக்கு பலன் கொடுக்கும். நீ என்னை விசுவாசியாதபடினாலே நீ கற்றுக்கொண்டு இருந்தேன் என்று நீ அறிந்திருந்தாலும் அது உனக்கு பலன் கொடுக்காது. அப்ப நான் சொல்றேன், முதலாவது நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது அவரை. ஹல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரை நேசிக்கும் போது அவருடைய காரியங்கள் நமக்கு பலன் கொடுக்கும் என்று இயேசு இங்கு சூட்சமாய் சொல்லுகிறார். வேத வாக்கியத்தை பார்க்கிற அதில் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்றியே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி, ஜீவன் உண்டாகும்னா என்ன செய்யணுமா? உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உனக்கு மனதில்லை. உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்கிட்ட வந்தா வர உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் என் வார்த்தை உனக்கு வேலை செய்யும். புரியுதா உங்களுக்கு? அதாவது வேத வசனம் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த வேத வசனத்தில் இருக்க ஜீவன் உனக்கு உண்டாகும்னா நீ முதல்ல என்கிட்ட வரணுங்கிறாரு. உனக்கு யாரு மேல இன்ட்ரெஸ்ட்? பிசாசு மேல இன்ட்ரெஸ்ட், திருடுறதுல இன்ட்ரெஸ்ட், கொள்ளையடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட், பேருக்கு பரிசையும் சேர்ந்துக்கிட்டு தேவாலயத்தில் கொள்ளையடிக்கு எப்படியெல்லாம் பணத்தை சேர்க்கலாங்கிறதுல இன்ட்ரெஸ்ட். அதனால சொல்லிட்டாரு, உனக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட், எம்எல்ஏ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால உனக்கு வேத வசனம் ஜீவனை கொடுக்காது. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க 46 அற்புதமான ஒரு பகுதி. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானா, இவங்க மோசேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மோசே புக் பழைய ஏற்பாட்ட. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அதாவது என்னென்ன வேத வசனம் எழுதியிருக்கோ அவன் மோசேயையும் என்னை பத்தி தான் எழுதியிருக்கான். அப்படி சொல்றாரு.
அப்ப நீ சொல்லிட்டு இருக்க எனக்கு மோசே தெரியும். நான் சொல்றேன் நீ மோசையை விசுவாசிக்கல. ஏன்னா மோசே எழுதுறது யாரை பத்தி? என்னை பத்தி தான். அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்? அதாவது சொல்றாரு, நீ பழைய ஏற்பாட்டை விசுவாசிக்கலனா புதிய ஏற்பாட்டை விசுவாசிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் என்ன குறித்து என்னென்ன எழுதியிருக்குன்னு நீ விசுவாசிக்கலாம். நான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வசனங்களை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால், அங்கே இயேசுவை பார்க்கவில்லை என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு வசனங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்காது. ரொம்ப முக்கியமான காரியங்களை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. 1 யோவான். சரி, இப்ப நான் வசனத்தை கத்துக்கிறேன். ஒரு காரியத்தை சொல்ல வரேன். வசனத்தை பார்க்க 1 யோவான் 5:3 அப்படியே வச்சுக்கங்க. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஸ்கூல்ல எத்தனை பேருக்கு ஒரு சில டீச்சரை மட்டும் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஒரு டீச்சரை லவ் பண்ற அளவுக்கு பிடிக்கும். அதனால நான் அவங்கள லவ் பண்ண சொல்ல அப்படி ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க மேலே எனக்கு. ஸோ எந்த டீச்சர் மேலே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க கிளாஸு நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க கிளாஸ் பீரியட் மட்டும் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுன்னே தெரியாது. ஆனால் பிடிக்காத ஒரு டீச்சர் வந்தாங்கன்னு வச்சுங்க, தூக்கம் வரும், போர் அடிக்கும், எப்படா பெல் அடிக்கும் இருக்கும் இல்லையா, கடமைக்குன்னு உட்கார்ந்துருப்போம். அதை வச்சு இந்த வசனத்தை சொல்றேன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன், ஒருத்தரை பிடிச்சதுன்னா அவர் போதிக்கிறது பிடிக்கும். அதான் சிம்பிள் கான்செப்ட். அதாவது இங்க சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறும் போது அவருடைய கற்பனைகளை கை கொள்வது எளிது. ஏன்னா அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. கேஜிவில் எப்படி வருதுன்னா, அது துக்கப்படுத்துகிறது அல்ல. இட் இஸ் நாட் கிரீவிங் அப்படின்னு வருது. எனக்கு ஒரு துக்கத்தையோ, அதாவது இயேசு ஏதாவது சொன்னார்னா அது எனக்கு கஷ்டத்தையோ வலியையோ ஒரு துக்கத்தையோ கொடுக்கறது இல்லை, வெயிட் கொடுக்கறது இல்லை. அது எனக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. If I delight in a person, then whatever he says, it is delightful for me. ஒருத்தர் பிரியமானவராக இருந்தா அவர் சொல்ற எல்லாமே எனக்கு பிரியமா இருக்கும். தட்ஸ் ஆல். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் அன்பு கூர்ந்த அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. எவ்வளவு சிம்பிளா கிட்டேன் பார்த்தீங்களா? ஒருத்தரை பிடிச்சா அவர் சொல்றது பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்கலன்னா அவர் சொல்ற எதுவுமே பிடிக்காது. இப்ப முதல்ல நான் சொல்றேன், இயேசுவை கத்துக்கிட்டீங்கன்னா இயேசுவை பிடிச்சிரும். இயேசுவை பிடிச்சா இயேசு சொல்ற எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? உங்க இருதயத்துல காண்டம்னேஷன், குற்ற மனசாட்சியே இருக்காது. நீங்க எப்போதுமே அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க. கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளும் போது, கிறிஸ்தவத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் போது எனக்கு உண்டாகிறது என்ன தெரியுமா? சந்தோஷம், டிலைட்மெண்ட், மகிழ்ச்சி. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய மனுஷனை களையிறது எளிதாகி விடுகிறது. அங்க முடிக்கலன்னா ஃபுல்மெண்ட் இல்லை. எப்படிங்க அந்த பழைய மனுஷனை கழட்டி போடணும்? பழைய மனுஷனை, பழைய ட்ரெஸ்னா ஈஸியாக கழட்டி போட்டுடலாம். அந்த பழைய மனுஷனை எப்படி கழட்ட முடியும்னா, இயேசுவை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அவர் எனக்கு டிலைட்மெண்ட்டாக நான் அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முந்தி தேவையில்லாததுக்கெல்லாம் என்னுடைய டைமையும் என்னுடைய எனர்ஜியும் நான் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தனோ, இப்போ இவர் மேலே ஆசையும் அன்புமா இவருக்கு என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த புதிய மனுஷனை நான் தரித்து கொள்கிறேன். பழைய மனுஷன், புதிய மனுஷனை தரிக்க தரிக்க இந்த பழைய மனுஷன் கலைந்து போடப்படுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் மொத்தமாக அவன் இல்லை, ஒரே நாள் நடக்கலனாலும் இதில் நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அந்த பழைய மனுஷன் காணாமல் போவதை நம்மால் பார்க்க முடியும். இதுதான் வழியை விட, இதுதான் வழியை தவிர, இதற்கு தவிர வேற ஒரு வழி கிடையாது. 1 யோவான் 3:6 அதுக்கு ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். 1 யோவான் 3:6 அவரை கத்துக்கும் போது அவரில் நிலைத்திருக்கிற எவனும், இப்போ அவரோட அட்டாச் ஆயிட்டான் இல்லையா, என்ன பண்றதுல பாவம் செய்யறது. எதனால செய்யறது இல்லைன்னா அவரோட சேர்ந்து இருக்கிறதுனால. சரி, யார் பாவம் செய்யறா? பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. சிம்பிள். இயேசுவை கற்றுக்கொண்டான், இயேசுனிடத்தில் கற்றுக்கொள்கிறான், ஆகவே அவன் பாவம் செய்கிறதில்லை. ஏன்னா அவர் ஜீவனை கொடுக்க ஆரம்பிக்கிறார், ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது, சந்தோஷத்தை அவன் பார்க்கிறான், எல்லா விதமான நிறைவையும் அவரிடத்திலிருந்து பார்க்கிறான். இப்பொழுது பாவம் அவனுக்கு தூரமாகிறது. பாவம் செய்யாமல் இருன்னு சொல்றதெல்லாம் போதனை கிடையாது. இயேசுவை கற்றுக்கொள் என்பதுதான் போதனை.
இயேசுவோட இணைந்து என்பதுதான் போதனை. இவரோட நான் இணைய எனக்கு காண்டம்னேஷன் இருக்காது. ஒரு நாள் பாவம் செய்துவிட்டு நான் சிரிப்பேன். ஒரு தப்பு தெரியாமல் பண்ணிட்டா கூட காண்டம்னேஷனுக்கு பதிலாக என் வாயை விட்டு சிரிப்பு வருது பாருங்க. அன்னைக்கு பிசாசு தோற்று போகிறான். ஜெயம் எப்போ இருக்கும் தெரியுமா? மகிழ்ச்சி தான் ஜெயத்துக்கு ஆதாரம். கொஞ்சோண்டு காண்டம்னேஷன் இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலன்னு அர்த்தம். ஒரு இடம் வரும், அந்த இடத்துல நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். நோ மோர் காண்டம்னேஷன். குற்றமனசாட்சி அங்கே இருக்காது. ஏன்னா பாவம் அங்கே எல்லா தன்னுடைய பலனையும் இழந்திருக்கும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனில் தேவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து என்னை தூரமாக்கி இருக்கும். ஸோ ஐ ஹவ் டு கனெக்ட் வித் திஸ் வயர். இந்த வயரில் நான் கனெக்ட் ஆனால் அந்த வயரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ, எவ்வளோ பவர் இருக்கோ, அது எனக்குள்ளேயும் இருக்கும். அவருக்குள்ளே ஜீவன் இருக்குன்னா எனக்குள்ளேயும் ஜீவன். அவருக்குள்ளே பாவம் இல்லை. அதனால் அவர் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. இப்படி தான் நாம் ஜீவனில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்துக்கு பாவத்தில் டிலைட்மெண்ட் இருக்குன்னா நமக்கு கிறிஸ்துவின் மேல் டிலைட்மெண்ட். அவர் உன்னை கற்றுக்கணும்னா முதல்ல பிடிக்கணும். உன்னை கற்றுக்கணும்னா கற்றுக் கொடுக்குறவருமே நமக்கு கொஞ்சம் பிடிக்கும். சிலர் கற்றுக் கொடுக்குற விதத்தினாலே நமக்கு அவங்கள பிடிக்கும். சில டீச்சர்ஸ் அவங்களுடைய லேர்னிங் மெத்தட் அவங்களுடைய டீச்சிங் மெத்தடே நமக்கு என்ன ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க அழகுக்காக இல்லை, அவங்க போதிக்கிற விதம் நமக்கு எல்லாருமே ஒரு சில டீச்சர் மேலே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பிடிக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலே நம்பர் 1 டீச்சர் ஜீசஸ். ஆகவே தான் அவர் நல்ல போதகர் என்று அழைக்கப்பட்டார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் த டீச்சர். பிகாஸ் வேதம் சொல்கிற நம்முடைய ஃபாதர், நம்முடைய பிதா போதிக்கிறவராக இருக்கிறார். உங்களை இனி ரட்சித்தது நோக்கமே என்ன தெரியுமா? நாம் அவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளும்படி நம்ம ரட்சித்திருக்கிறார். அப்போ எத்தனை பேர் கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மட்டும் போயிட்டு 6 நாளும் நீங்கள் ஒன்றுமே கற்றுக்கலன்னா ஒரு இன்ச்சு கூட நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது. எழுந்து நிற்போம்.